அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல நம்ம வீட்டில் மஞ்சள் கலர் குடை பூக்கள் பூத்துட்டாங்க. குடை மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படி கையில் வச்சு மடக்கி விட்டால் தான் மடங்குறாங்க. காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களுக்காக அவங்க வந்துட்டாங்கங்க. அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. மங்களகரமான பூக்களுடன் நம்ம தோட்டத்தில் தரை தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு பூக்கள்ங்க இது. அப்படியே கொடி ரோஸ் கொத்து கொத்தாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து மெரூன் கலர் ரோஸ் நல்ல பெரிய சைஸாக அந்த லேயர் வந்து முக்கோண வடிவில் இருந்ததுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு பேப்பர் ரோஸ் மாதிரி. அவங்கள பறிச்சிடலாம். இந்த கலர் என் மருமகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த செடி நான் வாங்கி வச்சேன். அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும் பூக்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பறிச்சிடலாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாமி கும்பிட்றோம். ஏன்னா 2-3 நாளாக தொடர்ச்சியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். வீட்டில் மாற்றி மாற்றி உடம்பு முடியல. அதனால் இன்றைக்கி தான் சாமி கும்பிட்றோம். அதனால் எல்லா பூக்களையும் இன்றைக்கி பறிச்சிடலான்னு பறிச்சிட்டேங்க. இன்றைக்கி எந்த தளத்துலையாக இருந்தாலும் சரி நம்ம தோட்டப்பூக்கள் நம்மளை மகிழ்விச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு தட்டுக்கு மேலே பூக்கள் கிடச்சிருந்தாங்க. இவ்வளோ பூக்கள் வந்து நம்ம கொஞ்சம் தான் பறித்தேன். நான் கீழே போயெல்லாம் பறிக்கலைங்க. ஒரு சைடு இருந்த பூக்கள் மட்டும் பறிச்சிருந்தேன். இவ்வளோ பூக்கள் கிடச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். சாமி படம் போட்டாச்சு. நம்ம முன்னோர் தெய்வங்களுக்கும் போட்டாச்சு. எல்லா பூக்கள்லேயும் தேவையான அளவுக்கு பூத்துட்டாங்க செம்பருத்தி பூக்கள். அப்படியே இருவாச்சி மலை நல்லா அடுக்காக நல்லா பூத்துருந்தாங்க. அவங்களும் ஒரு தேவையான அளவுக்கு பூத்துருந்தாங்க. அங்கேயே பறித்து அப்படியே போட்டாங்க. பிளேட் எடுத்துகிட்டு போகல. நல்லா ஒரு தொட்டியில் போட்டுட்டு ஒரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதே பூக்களை பறிச்சிட்டேன். பன்னீர் ரோஸும் இன்றைக்கி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பூஜைக்கு என்னென்ன பூக்கள் தேவையோ அத்தனை பூக்களும் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் கடையில் இன்னும் பூக்களே வாங்கலைங்க. அவ்வளோ பூக்கள் இருந்தது. இன்னும் முல்லைப்பூக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இருவாச்சியும் முல்லை மட்டும்தாங்க கிடச்சது. நம்ம நித்திய மல்லி கிடைக்கல, அடுக்கு மல்லி கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டே இருக்கேன். இருவாச்சி மொட்டுக்கள் எக்கச்சக்கமாக வச்சிட்ருக்காங்க. எல்லா சைட்லேயும் இருவாச்சி பூக்கள் வராங்க. என்னுடைய அழகு தேவதைகள் பாருங்கள். அவங்க என்னை அசத்திட்டாங்க. பக்கத்து காமூனில் இருந்தும் நமக்கு எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினியேச்சர் செம்பருத்தி பூக்கள். ஜினியா இந்த கலர் சூப்பராக பூத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பூ. அப்படியே இட்லி பூக்கள் நம்ம எல்லாம் பக்கத்து காமௌண்டில் போட்டதில் கொஞ்சம் இப்போல்லாம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேகமாக ஃபோர்ஸாக மாடியிலேருந்து தூக்கி போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எல்லா டப்பாவும் உடஞ்சிருக்கிறதெல்லாம். அப்படி இருந்து இவ்வளோ பூக்களை கொடுக்குறாங்கன்னு போய் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. என்னடா ஜிமிக்கி செம்பருத்தியை நான் காம்பவுண்ட் உள்ளே வைக்காமல் பக்கத்து காம்பவுண்டில் போட்டேனேன்னு வச்சுட்டேனேன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 7 பூக்கள் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா கொஞ்சம் கீழே இருக்காங்க. கொஞ்சம் எட்டி பறிக்க வேண்டியது இருக்குது. மேலே இருக்க வரைக்கும் பறிச்சிட்டேன். கீழே எத்தனை பூக்கள்னு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலைங்க. அப்படியே ஒயிட் கலர் அரளி பூக்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கு கொடுத்து கட்ட. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.